நம்ம சாப்டர் 71ல் இருக்கோம். ஸோ இந்த சாப்டர் தான் ஜேடிபிசியில் லாஸ்ட் சாப்டரு. ஸோ இதில் வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து பேட்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மெட்டடேட்டா. ஃபஸ்ட்டு பேட்சிங்னா என்ன? இப்போ நான் வந்து 2 எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் ரெண்டுன்னு கிடையாது, மோர் தேன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். 5 கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், 10 கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ அது எல்லாமே வந்து ஒரே ஒன் ஷாட்டாக வந்து டேட்டா பேஸில் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு பேர் தான் பேட்சிங். இப்போ வந்து 5 எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த 5 எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன் ஷாட்டாக எக்ஸிக்யூட் ஆகணும். அதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே வந்து ரிவர்ட் ஆகிடணும், ரோல் பேக் ஆகிடணும், ரைட்? ஸோ அந்த ரோல் பேக்கெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேட்சிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம், மோர் தேன் ஒன் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரே டைமில் ஒன் ஷாட்டாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு புது மெத்தட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்சர்ட் யூசர்ஸ் பேட்ச் அப்படின்னு. இதில் அதே கோடு தான், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எழுதின கோடு தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடு எழுதினோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் நம்ம எழுதியிருக்கோம், இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் பண்ணல, ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பேட்ச்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஆட் பேட்சுக்கு எஸ்கியூஎல் வந்து ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவது திருப்பி இன்னொரு எஸ்கியூஎல் எழுதுகிறோம், எஸ்கியூஎல் 1ன்னு எழுதுகிறோம். அதில் வந்து இன்னொரு எஸ்கியூஎல் query நம்ம எழுதுகிறோம். அதில் ராஜா வேல்யூஸை நான் மாற்றிட்டேன். திருப்பி ஆட் பேட்சில் வந்து எஸ்கியூஎல் 1 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 2 எஸ்கியூஎல் இருக்குது, பேட்சாக ஆட் ஆகிருக்கு. அந்த பேட்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் பேட்ச் அப்படின்னு சொல்லி அந்த பேட்சை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேட்சாக எக்ஸிக்யூட் ஆகி இப்போ மோர் தேன் ஒன் query இருக்கிறதுனால அரேவாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த அரேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், arrays.toString வச்சு வழியாக நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு எஸ்கியூஎல் query தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது வந்து ஜென்ரல் டேர்மு. இப்போ வந்து நீங்கள் பேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தேன் ஒன் எஸ்கியூஎல் queryயை கூட நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் அது பேட்சாக எக்ஸிக்யூட் ஆகும். பேட்சாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா எல்லா queryயும் ஒரே டைமில் டேட்டா பேஸுக்கு போகும். டேட்டா பேஸில் அது ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும், சரிங்களா? ஒரே டைமில் அது டேட்டா பேஸில் போகும். ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். பேட்சாக நம்ம ஆட் பண்ணி அந்த பேட்சை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து கால் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ கீழே வந்து இதை கமெண்ட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் கால் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் போட்டுட்டேன், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது 1 வந்திருக்கு. ஸோ பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த அவுட்புட் வருது. இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ சதீஷ், அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன. சதீஷ், ராஜா. ஓகே, ஸோ அந்த சதீஷ் ராஜாவும் இன்சர்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ வாட் எவர் டேட்டா விச் வி ஹவ் இன்சர்டட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் பேட்ச், சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பேட்ச் ப்ராசஸிங். அடுத்தது ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதுலேயே நான் சொல்கிறேன், ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லா ஜேடிபிசி கோடும் பார்த்தீங்கன்னா வில் டூ எ ஆட்டோமேட்டிக் கமிட். ஸோ இங்கே கமிட் ரோல் பேக் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும், ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரிங் படிக்கும்போது இந்த ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம் லேட்டராக. ஸோ ஸ்ப்ரிங்குன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஜாவாவில் அதில் நிறைய நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு queryயை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த query வந்து டைரெக்டாக டேபிளில் போய் விழுகாது. ஸோ டெம்பரரியாக ஒரு இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சோடனே ஃபைனலாக நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து த டேட்டா பேஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து கமிட் ஆகும். ஸோ அந்த கமிட்டுன்ற விஷயம் நடக்கும்போது தான் உங்கள் டேபிள் வந்து அப்டேட் ஆகும். இந்த டேட்டா வந்து டெம்பரரியில் தான் போய் விழுகும். அது வந்து டேபிளில் எப்போ அப்டேட் ஆகும்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷனை கமிட் பண்ணும்போது தான் ஆகும். ஸோ இங்கெல்லாம் நம்ம ட்ரான்சாக்ஷனே யூஸ் பண்ணலையே, என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டும் ஜேடிபிசியில் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஆட்டோ கமிட் வந்து ட்ரூ. ஸோ இதில் ஒரு மெத்தடே இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ செட் ஆட்டோ கமிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து பை டிஃபால்ட் ட்ரூ. நீங்கள் வந்து இதை வந்து ட்ரூன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட் இதோட வேல்யூ வந்து ட்ரூ. ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்கள் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து ட்ரான்சாக்ஷனை வந்து கமிட் பண்ணி விட்ரும். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் நடக்குது. ஃபைனலாக க்ளோஸ் பண்ணும்போது ட்ரான்சாக்ஷனை கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணோம். இது வந்து ஆட்டோ கமிட் ட்ரூ. இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா இது நீங்கள் ஆட்டோ கமிட்ஸ் ஃபால்ஸ் போட்டுடலாம். ஃபால்ஸ் போட்டுட்டு
இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கனெக்ஷன் டாட் கமிட் கொடுக்கலாம். இப்போ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கனெக்ஷன் டாட் ரோல் பேக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கமிட் கொடுக்கலாம், ரோல் பேக் கொடுக்கலாம். ஸோ ரோல் பேக் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் கேட்குது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். ஆனால் நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட் படிக்கும்போது ஆட்டோ கமிட் வந்து ட்ரூலே நம்ம வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே கமிட்டு நீங்களே ரோல் பேக் வந்து பண்ணலாம். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ரோல் பேக் பண்ணிடணும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா நீங்கள் கமிட் பண்ணிடணும். ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் நிறைய இருக்குது. பட் ஜேடிபிசி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஜேடிபிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த செட் ஆட்டோ கமிட் ஃப்ளாகை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேனுவலாக எப்படி கமிட் பண்ணுறது, மேனுவலாக எப்படி ரோல் பேக் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இது இஸ் ஆல் அபவுட் தி ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் இன் ஜேடிபிசி. நான் ஃப்ரேம் ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஃபைனலாக மெட்டா டேட்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மெட்டா டேட்டானா இஎன்வி டேட்டா, என்விரான்மெண்ட் டேட்டா. மெட்டா டேட்டானா என்விரான்மெண்ட் டேட்டா. there are two kinds of metadata. ஸோ டேட்டாபேஸ் மெட்டாடேட்டா அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. மெட்டாடேட்டா சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸ் மெட்டாடேட்டாவை பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனில் போயிட்டு டேட்டாபேஸ் மெட்டாடேட்டா பார்க்கலாம். இதுதான் டேட்டாபேஸ் மெட்டாடேட்டா. இது ஒரு பெரிய இன்டர்ஃபேஸு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் மெத்தட் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஆல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் காலபிள், ஆல் டேபிள்ஸ் ஆர் செலக்டபிள். மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ்லாம் பூலியனாக இருக்கும். பட் அதர் டைப்ஸும் இருக்குது. இன்டீஜர், ஜேடிபிசி வெர்ஷன் என்ன, டேட்டாபேஸ் ப்ராடக்ட் நேம் என்ன, டேட்டாபேஸோட ப்ராடக்ட் வெர்ஷன் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டாபேஸோட என்விரான்மெண்டல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிரைவருக்குள்ளேருந்து வரும். ஸோ அதனால தான் அதை டேட்டாபேஸ் மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டாபேஸோட என்விரான்மெண்டல் டேட்டா நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி ரிசல்ட் செட்டோட என்விரான்மெண்டல் டேட்டா எடுக்கணுன்னா ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட்டோட அதர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து காலம் கவுண்ட்டு நீங்கள் செலக்ட் ஸ்டார்ன்னு போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே எவ்வளோ காலம் இருக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸோ இந்த காலம் கவுண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலமோட இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தீங்கன்னா அதோட நேம் வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் ரிசல்ட் செட்டோட விஷயங்கள்லாம் வந்து என்விரான்மெண்டல் டேட்டாலாம் வந்து நீங்கள் இது வழியாக எடுக்க முடியும். சரியா? இந்த ரிசல்ட் செட் மெட்டா டேட்டா இதை வச்சு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு ரிசல்ட் செட் வேணும் இல்லையா, அதனால் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதுலேயே மெட்டா டேட்டா போட்டுடலாம். ஸோ செலக்ட் யூசர்ஸ் மெட்டா டேட்டான்னு நான் மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இப்போ டேட்டாபேஸ் மெட்டா டேட்டா வேணும்னா நம்ம வந்து அது கனெக்ஷன்லேருந்து எடுக்கணும். ஸோ கெட் மெட்டா டேட்டா அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ கெட் மெட்டா டேட்டா வில் ரிட்டர்ன் டேட்டாபேஸ் மெட்டா டேட்டா. ஸோ java.sql.connection நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ டேட்டா மெட்டா டேட்டா. ஸோ நம்ம இப்படி பண்ணாமல் மேலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் தப்பாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே இருக்கோம், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இங்கே இருக்கோம். ஓகே, இப்போ டேட்டாபேஸ் மெட்டா டேட்டாலேருந்து நம்ம சில டீட்டெயில்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணலாம். கெட் டேட்டாபேஸ் ப்ராடக்ட் நேம், அதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கெட் டேட்டாபேஸ் மேஜர் வெர்ஷன், இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூ வருது அப்படின்னு.
இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரிசல்ட் செட் மெட்டாடேட்டாவும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய அவுட்புட் வரும். ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ பேட்ச் இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கோம். ஸோ செலக்ட் யூசர்ஸ் மெட்டாடேட்டா இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அவுட்புட்டு. ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து MySQL, அதோட வெர்ஷன் வந்து 5. ஸோ வந்துடுச்சு. இந்த மாதிரி டேட்டா பேஸோட மெட்டாடேட்டா உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த டேட்டா பேஸ் மெட்டாடேட்டா யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா. ஸோ இங்கே ரிசல்ட் செட்லேருந்து நீங்கள் ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா வாங்க முடியும். கெட் மெட்டாடேட்டா மெத்தட் வில் ரிட்டர்ன் ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா. ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து java.sql தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். MySQLலேருந்து பேக்கேஜஸ் இன்டர்ஃபேஸ் நேம்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணாதீங்க. இப்போ என்னோட இம்போர்ட் பார்த்தீங்கன்னா java.sql தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஸோ எங்கள் ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா. ஸோ இதில் வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், காலம் கவுண்ட் வந்து எடுக்கிறேன். ஏன்னா நம்ம செலக்ட் ஸ்டார் போட்டிருந்தோம் இல்லையா, காலம் கவுண்ட் இதிலேருந்து எடுக்கலாம். கெட் காலம் கவுண்ட்டு, காலம் டைப்பு, காலம் நேமு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு காலம் கவுண்ட்டை மட்டும் எடுக்கலாம். ஸோ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். காலம் கவுண்ட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா காலம் கவுண்ட் 4. ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் வந்து 4 காலம்ஸ் தானே இருந்தது. யூசர் நேம், பாஸ்வேர்டு, எனேபிள், ஐடி, அந்த 4 தான் வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ரிசல்ட் செட் மெட்டாடேட்டா வில் கிவ் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் about our result set. Database metadata will give environmental information about database. So இதுதான் வந்து metadata concept. ஸோ இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஜேடிபிசியில் பேட்சிங் பார்த்தோம், ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த ஆட்டோ கமிட் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெட்டாடேட்டா பற்றி பார்த்தோம். ஸோ இதோட ஜேடிபிசி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஜே யூனிட்டை வச்சு நம்ம யூனிட் டெஸ்டிங் பண்ணலாம். அது ஒரு 2 சாப்டர் பார்த்தோம்னா நம்ம டுட்டோரியல் முடிஞ்சு போய்டும். அதை விட தேங்க்யூ.